ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடியும் நீக்கான கல்வி. லாஸ்ட்டாக நம்ம இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கோட ரிலேஷன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ வந்தவங்க வந்துட்டு சும்மா இல்லாமல் கிளாஸஸ் பிஹேவியர் ரொம்ப ஒரு மாதிரி பணக்காரத்தனமாக வந்துட்டு நான் தான் பணக்காரன், நீ ஏழை அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு காமெடி பண்ணுறேன்ற பேரில் கடுப்பேற்றி இருந்திருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஆண்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுன்ற மாதிரி போயிருந்துருக்கும். ஸோ நான் அதோடு வந்துட்டு எபிசோடை கட் பண்ணியிருந்தேன். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 2 days கழித்து வந்துட்டு எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, வாஸ்து வலிக்கிறீங்க, டீ போடுறீங்க, குளிச்சுட்டு எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறீங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணோடனே வந்துட்டு இப்படி உட்காந்துட்டே இருக்கும்போது வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு இப்படி பார்க்குறாரு உங்களை, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இப்படி அவங்க அம்மாட்ட சொல்கிறார், அம்மா அப்படின்னோடனே என்னப்பா அப்படின்னே, இல்லைம்மா நேற்றுக்கு அத்தை சொன்னாங்களே அப்படின்னே, என்னது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி கேட்குறாங்க. லைக் என்னது அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, இல்லைம்மா இப்படி வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களான்னு. ஆமாம் அப்படின்னே, இல்லை அதான் நான் இன்றைக்கி ஒயனை கூப்பிட்டு வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னே. உங்களுக்கு ஷாக்கு. பரிமாறிட்டு இருந்தீங்க, டக்குன்னு அப்படியே அவர் திரும்பி பார்க்குறீங்க, என்னடா இது இந்த மனுஷனா நம்மளை வெளியே கூப்பிட்டு போகிறான்ட்டு. அதே தான் வந்துட்டு அந்த டேபிளில் ஆக்சுவலாக 5 பேருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே எப்படி ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு கடுகளவில் கூட ஒரு அட்டாச்மெண்ட் ஃபேமிலியோட கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் டக்குன்னு இப்படி சொன்னோன்னே வந்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாங்களா, என்னது இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு லைக் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. பையன் வந்துட்டு அந்த நம்மளை விட்டு போயிடுவானோ, பொண்டாட்டி தாசனம் மாறிடுவானோ அப்படின்ற ஒரு இது வந்துட்டு என்னப்பா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஜங்குக் தம்பினா கடந்துக்கிட்டு சிரிக்கிறான். டே அண்ணா அவ்வளோ டெவலப் ஆகிட்டியாடா, பொண்டாட்டியை வெளியே கூப்பிட்டு போகிற அளவுக்குலாம் நீ தெளிவுதானா, சூப்பர் சூப்பர் செம செம அப்படின்ற. அந்த ஜங்குக்கோட தங்கச்சி இப்படி ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஜங்குக்கு தான் ஆக்சுவலாக பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஷாக்கு, இப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது இவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு இப்படி இல்லைம்மா அப்படின்ற மாதிரி இப்படி அத்தை சொன்னாங்களே அதான் வெளியே கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னோடனே மறுபடியும் அதானே நீயாவது வெளியே சுயமாக வந்துட்டு கூப்பிட்டு போகிற ஆளாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தம்பி சொன்னோடனே ஜங்குக்கு அப்படியே முறைச்சி அப்படியே பார்க்குறாரு. உடனே ஃபைன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் சட்னி ஊற்றுங்க அப்படின்னோடனே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காகி அது அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே தான் அப்படியே ஊற்றிக்கிட்டு இருக்கீங்களா. அவர் பார்க்குறாரு, அவங்களே பாவம் ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட தம்பி வந்துட்டு உங்களை பார்த்துட்டு அப்படியே சட்னியை வந்துட்டு பார்க்குறாரு ஊற்றுறத. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி அவங்க அம்மாவுக்குனா என்ன அந்த பையன் நம்ம பேச்சு கேட்காமலே அவங்க பாட்டுக்கு இப்படி முடிவு பண்ணிட்டானேன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட், லைட்டாக கோவம், வருத்தன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் உட்காந்துருக்காங்க. உடனே ஜங்குக்கு இப்படி பார்த்து கேட்குறாரு, என்னம்மா அப்படின்னோடனே அவங்க மறுபடியும் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஆமாப்பா நானுமே சொல்லணும்னு நினச்சேன், இதில் மறந்துட்டேன், சரி நீ கூட கூப்பிட்டு போ அப்படின்னோடனே அப்போ சரிம்மா நான் இன்னைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீ ஜங்குக்கு ஒயனை பார்க்குறாரு. பேசலாம் இல்லை அப்படி பார்க்குறாரு. உடனே இப்படி நீங்கள் பார்த்துட்டு அப்படியே உங்கள் அத்தையை பார்க்குறீங்களா. உடனே உங்கள் அத்தை உங்களை ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு கோவமாக அந்த மாதிரி பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணேன், என்ன எதுக்கு முறைச்சி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னே சரி அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உடனே உங்கள் அத்தை எத்தனை மணிக்குப்பா போகிற அப்படின்னோடனே கொஞ்ச நேரம் கழித்து கிளம்புறோம்மா அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் நீங்களும் அப்படியே தலையாட்டி சரி அப்படின்ட்டு மனசுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் எல்லாேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுட்டு இது பண்ணதுக்கப்புறம் ஜங்குக்கு ரூமுக்கு போயிட்டார். அதாவது அவரோட ஆஃபீஸ் ரூம் போயிட்டார். ஆஃபீஸ் ரூம் போனோடனே நீங்கள் அப்படியே மறுபடியும் எல்லாத்தையும் கிச்சனில் எடுத்து போட்டு பாத்திரத்தை விளக்க போகிறீங்களா.
உடனே வந்துட்டு உங்கள் அத்தை பார்த்துட்டு, "இல்லைம்மா நீ வந்துட்டு என் பையன் தான் வெளியே கூப்பிட்றான்ல, நீ போயிட்டு வா" அப்படின்னோடனே உங்களுக்கு தெரியுது அந்த டோன் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்குது. அதெல்லாம் பார்க்குறீங்க. உடனே வந்துட்டு, "இல்லை அத்தை நான் வேலைக்கு வச்சுட்டு போகிறேன், போ போ என் பையன் வெயிட் பண்ணுவான், அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவான்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அலுப்பாக சொல்கிறாங்களா. நீங்கள் பார்க்குறீங்க, "என்ன இந்த பொம்பளை இப்படி அலுப்பாக சொல்லுது" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லை அத்தை" போன்னு தான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இங்கே சும்மா நின்றுட்டு சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோன்னே நீங்கள் பார்க்குறீங்க. சீன் க்ரியேட் பண்ணுறேன்னா சரி என்னமோ அப்படி சொல்லிட்டு, "சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போயிட்டு நீங்கள் தான் குளிச்சிருப்பீங்களா, ஸோ என்ன பண்ணுறது, இந்த லைட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி கசகசான்னு இருக்கா, சரி இன்னொரு தடவை ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு சாரீ வந்துட்டு கட்டுறதுக்கு என்ன சாரீ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நின்று நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்படி சரி இந்த சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரீ வந்துட்டு எடுக்கிறீங்க. சாரீ எடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்துட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதாவது மறுபடியும் பாத்ரூம்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறப்போ வந்துட்டு ஜங்குக்கு வந்து டக்குன்னு வந்துட்டு கதவை திறக்கிறா. நீங்கள் பார்க்குறீங்க என்ன அது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னே அவர் வந்துட்டு சரி ஒருவேளை அவர் குளிக்க போகிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகர்ந்தோடனே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன அது இவர் என்ன அது அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படி வெறிக்க பார்ப்பாங்களா, அந்த மாதிரி வெறிக்க பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு இப்படி ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாரு. அவர் வந்துட்டு என்னடா இது என்னமோ சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது அது அப்படின்றாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னது இந்த கோல்டு செடுமூஞ்சி சிஇஓ திக்கி திணறாரா, அது என்கிட்டயா, வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அது அப்படின்னு சொல்லுங்கங்க அப்படின்னோடனே உனக்கு 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கபோர்டை திறக்கிறாரு. அவரோட கபோர்டை திறக்கிறாரு. லைக் திறந்த உடனே பார்த்தா ஒரு கவர் இருக்குது. கவர் எடுத்து இப்படி உங்ககிட்ட கொடுக்குறாரு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்தா அப்படின்னோடனே என்னதுங்க அப்படின்னோடனே உனக்கு தான் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கொடுத்துட்டு வெளியே வேகமாக ஓடிட்டார். நீங்கள் பார்க்குறீங்க, ஐயே என்ன இது இந்த மனுஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா உள்ளே வந்துட்டு இந்த சாரீ பாக்ஸ் இருக்குங்களா அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, இந்த சாரீ பாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி என்னது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷையாக இருக்காது, சந்தோஷமாக அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு சொல்ல முடியலையா. டக்குன்னு வந்துட்டு அந்த பாக்ஸ் அப்படி திறந்து பார்க்குறீங்க. உள்ளே பார்த்தா சாரீ. உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இருந்தாலும் ப்ளஷ் தாங்க முடியல. சீரியஸ்லி இந்த மனுஷனா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கா, ஷையாக இருக்கு, ஐயோ அப்படின்ற மாதிரி அப்படின்னு சாரீ பார்க்குறீங்க. லைக் ஒரு மாதிரி கோல்டன் அது ஒரு வித்தியாசமான ஒரு கலர், ஸ்கின் கலர் அந்த மாதிரி ஸ்கின்னு கோல்டன் கலர் பார்டர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த சாரீ ஆர்கன்ஸா சாரீ டைப் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் இருக்குது. நீங்கள் அப்படியே தொட்டு பார்க்குறீங்க. மை காஷ் அப்படின்ட்டு இன்னும் வெக்கம் வருது. நம்மளுக்கு எதுக்கு வெக்கம் வருது, ஐயோ இந்த செடுமூஞ்சி கொடுத்ததுக்கெலாம் நம்மளுக்கு வெக்கம் வரணுமா, இதை புருஷன் கிஃப்ட் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அது எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த தெரியாத ஒரு ஃபீலிங்ஸில் வந்துட்டு அந்த ஃபீல் இருக்குமா. ஸோ அப்படியே நீங்கள் அந்த சாரியை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. ஏன்னா திரும்பி பார்த்துருப்பீங்க ஜங்கு காணோம், சரி ஓடிட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பொண்டாட்டிக்கு இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஜங்குக்கு மேலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வருமா. நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் எப்படி இவர் வாங்கியிருப்பார், நேற்று நைட் ஃபுல்லாக வந்துட்டு இங்கே தான் இருந்தார், எப்போ வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கட்டுறீங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு வராரு. ஜங்குக்கோட ஆஃபீஸ் ரூம்லேயே ஒரு பாத்ரூம் இருக்கும். ஸோ அங்கே குளிச்சுட்டு வந்துட்டு இப்படி வராரா. நீங்கள் வந்துட்டு கிளம்பி முடிச்சுட்டு அதாவது ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்சம் இன்னும் டச்சப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு இப்படி எட்டி பார்க்குறாரா. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. லைக் அந்த சாரீ வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பெட்டில் வந்து உட்காந்துட்டாரு. பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. லைக்
அதாவது நீங்கள் மிரர் சைடில் வந்துட்டு மேக்கப் போட்டுட்ருக்கீங்க, மிரரே மறைச்சிடுறீங்க, உங்கள் பேக் மட்டும்தான் தெரியுதா. அவர் வந்துட்டு எட்டி எட்டி ஃப்ரண்ட்டை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மிரர் வழியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. பட் வந்துட்டு தெரியல, நீங்கள் வந்துட்டு மறைச்சிட்டு நிற்கிறீங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லெவல் ஆஃப் டைம்குள்ளே என்ன அவர் எட்டி பார்க்குறாரு அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, ஓ நம்மளையா பார்க்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ தான் இன்னும் ப்ளஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னடா இது ஹஸ்பண்ட் மெட்டீரியல் மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு அப்படி கண்டுக்கிட்டால் கண்டுக்காத மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே வந்துட்டு எல்லா மேக்கப்பும் போட்டுட்ருக்கீங்க. மேக்கப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு மேக்கப்னால் ரொம்ப இதெல்லாம் கிடையாது, லைட்டாக சிம்பிளாக வந்துட்டு டச்சப் மட்டும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ போட்டுட்டு இப்படி திரும்பி பார்த்தா வந்துட்டு ஜங்குக் பாட்டு லைட்டாக ஒரு மாதிரி அவர் ஃபேஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருப்பார்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிரைட்டாக ஒரு மாதிரி இருக்குது அவர் ஃபேஸ். உங்களை பார்த்தோன்னே வந்துட்டு ஒரு மாதிரி பளிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க, நம்மளுக்கா இந்த ரியாக்ஷன் என்னது இது அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு சரி ஒருவேளை நம்மளுக்கு தான் வந்துட்டு ஏதோ கிஃப்ட் கொடுத்தனால எல்லாமே வந்துட்டு ரொமான்டிக்காக தெரியுது போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது பெருசாக இது கண்டுக்கல. ஏன்னா எதுவுமே ஒரு ரியாக்ஷன் இவ்வளோ நாளாக பண்ணாமல் திடீர்னு பண்ணுறதுனால நம்ம தான் வந்துட்டு ஒரு மாதிரி இமேஜினேஷனில் வந்துட்டு டெலுலுவாக போயிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் இப்படி போகலாங்க அப்படின்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு வராரு, நீங்களும் வரீங்க. 2 பேரும் வரும்போது வந்துட்டு இப்படி உங்கள் அத்தை வந்துட்டு பார்க்குறாங்க, அதாவது கீழே உட்காந்துருப்பாங்க, அப்படி பார்க்குறாங்க. அப்படியே பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா பையன் இவ்வளோ நாள் நம்ம சொல் பேச்சு கேட்டு நடந்துகிட்டு இருந்தா இப்போ திடீர்னு இது பண்ணிட்டானேன்றது அவங்களுக்கு கோவமே வரும். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு சைட்லேருந்து வந்துட்டு கிளாப் பண்ணுற மாதிரி சவுண்டு. நீங்கள் 2 பேரும் அப்படியே பார்க்குறீங்க. அவ்வளோ நேரம் உங்கள் அத்தையை தான் வந்துட்டு 2 பேருமே ஐ கான்டாக்ட் வச்சுருப்பீங்க. இப்போ வந்துட்டு சைடில் திரும்பி பார்த்துட்டு ஜங்குக்கோட தம்பி அர்ஜுன் வந்துட்டு அண்ணா வாண்ணா வேற மாதிரி நீ எல்லாம் அதெல்லாம் செய்வேன் என் வாழ்க்கையில் கூட நினச்சி பார்த்துலடா, என் கனவுல கூட அதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேன், ஆனால் நடந்துருச்சு, பரவாயில்லையே சிட்டு மூஞ்சி வந்துட்டு நல்லா இதெல்லாம் பண்ணதையாக்கும் அப்படி இப்படின்னு ஒன்று அப்படியே ஜங்கு கொண்டு வர மாதிரி எரிக்கிற மாதிரி பார்க்குறாரு அவன் வந்துட்டு. அத்தாடி என்னது இது சிடுமூஞ்சி எரிக்கிற மாதிரி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஜங்குக்கு அப்படி பக்கத்தில் வரும், என்ன சொன்ன அப்படின்ட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு. என்ன சொன்னேன் அப்படின்னே அதாவது சிடுமூஞ்சின்னு சொல்லியிருப்பாங்களா, அது வந்துட்டு ஜங்குக்கு பிடிக்காது அந்த மாதிரி சொன்னால் சிடுமூஞ்சின்னு சொன்னால். ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு என்ன சொன்னோன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னே சரி கிளம்பு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சோடனே சரி இரு உனக்கு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சிடுமூஞ்சின்னு சொன்னால் கோவம் வரும், ஆனால் சிடுமூஞ்சி மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். சொன்னால் அப்படியே குத்தம் நெஞ்சு குறுக்குன்ற மாதிரி இவர் வந்துட்டு சொன்னால் அந்த சரி கோவப்படுவார். ஸோ அதனால் வந்துட்டு இப்படி முறைச்சி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்க அம்மாட்ட போகிறாரு. அம்மா இப்படி போயிட்டு வரோம்மா அப்படின்னோடனே சரி அப்படின்றாங்க. ஒரு மாதிரி அந்த எல்லாம் சந்தோஷமாக எப்பயுமே ஜங்குக்கு பார்த்தா ஜங்குன்னு அப்படியே அம்மா பிள்ளை மாதிரி அப்படி திரிவாங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ சோலே இல்லாமல் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜங்குக்கு வந்துட்டு அதெல்லாம் தெரில, இப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்னோடனே அப்படின்ட்டு உங்களுக்கு தான் அதை பார்த்தோன்னே என்னமோ நான் வந்து சொல்கிற மாதிரி அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு இருக்கும்போது அடுத்து வந்துட்டு உங்கள் மாமனார் வராரு. அவரை பார்த்துட்டு இப்படி போயிட்டு வர மாமா அப்படின்னோடனே அவர் அதெல்லாம் பெருசாக கணக்கில்லை. அவர் வந்துட்டு மிச்சர் சாப்பிட்ற மாதிரி எப்பயும் போல் வந்துட்டு அவர் பாட்டுக்கு சரி அப்படின்னோடனே போயிட்டாருப்பா அப்படின்னோடனே அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்னையா இந்த மனுஷன் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்காருன்னே தெரில, மிச்சர் மட்டும்தான் ஓரமாக உட்காந்து சாப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சரின்ட்டு இருக்கும்போது ஜங்கோட தங்கச்சி இப்பயும் இல்லை. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அதெல்லாம் என்ன தான் ஊருக்கு இது எங்கிட்டு தான் போகுது எங்கிட்டு வருதுன்னே தெரியல அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போகிறீங்க. ஜங்குக்கோட தம்பி தான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்துட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு அண்ணா போயிட்டு வாண்ணா நல்லா இம்ப்ரெஸ் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு பார்க்குறாரு, ஏன்டா நீ வேறு வாயை வச்சுட்டு சும்மான்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக முறைச்சோன்னே சரி ரைட்டு விடு, நீ நல்லா பண்ணிக்கிடுவேன் எனக்கு தெரியும், அது ஆனால் இருந்தாலும் நீ நம்ப முடியலடா, நீ வந்துட்டு சம்டைம்ஸ் மூளை இல்லாத மாதிரி நடப்பியாதான் அப்படின்னோடனே டக்குன்னு ஒரு மாதிரி கோவமாக திரும்பி பார்க்குறாரா. அப்படியே வந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் அண்ணி அப்படின்னோடனே அப்படியே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு அப்படியே அமைதியாக வந்துட்டு போகிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு 2 பேர் காரில் அப்படியே ஏறினோடனே ஏறி உட்காந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறாரு.
அப்படியே கார் வந்துட்டு பொறுமையா போயிட்டே இருக்கு. நீங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன இப்ப ஏற்கனவே ஒரு தடவ கார்ல வந்துருக்கீங்களா? ஸோ வந்துட்டு நீங்க எப்பயும் போல ஜன்னலே வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. ஜங்குக்கும் அவர் பாட்டுக்கு கேஷுவலா எதுவுமே சவுண்ட் குடுக்காம அமைதியா கார ஓட்டி போயிட்டே இருக்காரு. கார் ஓட்டிட்டு போயிட்டுருக்கும்போது பார்த்தா கோயில்கிட்ட வந்து நிப்பாட்டுறாரு. நீங்க பார்க்குறீங்க. ஆஹா! கோயிலா? அப்படின்ற மாரி கோயில பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இறங்குறீங்க. இறங்கி பொறுமையா நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அதே மாரி வராரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு இடமா லைக் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே பூஜை பண்ணுவாங்கள்ல லைக் அது என்ன சொல்லுவாங்க? ஐயோ! டக்குன்னு வர மாட்டேங்குதே. அ ஐயோ! ஏதோ ஒண்ணு அந்த டக்குன்னு வர மாட்டேங்குது. ஆ, ஆ. அர்ச்சனை பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி வந்துட்டு ஐயர் வந்துட்டு இப்படி கேட்குறாரு, "என்ன அர்ச்சனை பண்ணணுமா?" அப்படின்னோனே ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டே இருக்காரா, உடனே வந்துட்டு உங்கள வந்துட்டு ஐயர் பார்க்குறாரு. ஏன்னா அங்கிட்டருந்து ரியாக்ஷனே வரல அப்படின்னோனே உங்கள பார்க்குறாரு. உடனே நீங்க பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரு "என்ன பண்ண?" அப்படின்ற மாரி கேட்டோனே, "சரி" அப்படின்ட்டு தலைய மட்டும் ஆட்டுறாரு. உடனே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணலாம் அப்படின்னோடனே பேர் சொல்லுங்க அப்படின்னோடனே இப்படி ஜங்குக்கு பேர் சொல்லிட்டு அவரோட ராசி நட்சத்திரம் உங்கள் ராசி நட்சத்திரத்தெல்லாம் சொல்கிறீங்களா? அவர் பார்க்குறாரு என்ன என்னோடதெல்லாம் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எதுவுமே பெருசாக எப்பயும் போல் ரியாக்ஷனே கொடுக்காம அப்படி எருமை மாடு மாதிரி நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் எல்லா பூஜையும் அந்த இதெல்லாம் பண்ணி அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு இப்படி கொடுக்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு சாமியெல்லாம் சுற்றி எல்லா கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்காடுறாங்க. உட்காந்து பார்த்தா எதுவுமே இல்லை. அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அங்கிட்டு சைடில் பொங்கல்லாம் தராங்க. அடுத்து வந்துட்டு நீங்கள் பொங்கலுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இவர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல அப்படின்னோடனே சரி இங்கேயே உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சரி போகலாம் அப்படின்ற மாதிரி உங்கள பார்க்குறாரு. லைக் இப்படி பார்த்துட்டு என்ன அது அப்படின்ற மாதிரி புருவதத்தை பண்ணுறாரு. உடனே அப்படியே நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. இந்த இடத்துல ஒரு டைலாக் கான்வர்சேஷனே இல்லை. அப்படியே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிச்சு போயிட்டே இருக்கீங்க. போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்படியே வந்துட்டு இப்போ கார்கிட்ட போகிறார். கார்கிட்ட போகிறப்போ வந்துட்டு உங்ககிட்ட ஏதோ வந்துட்டு இப்படி ஒயன் அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே வந்துட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. என்ன இது நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னோடனே டக்குன்னு பார்த்தா அவர் கால் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காலை பார்க்குறாரு. காலை பார்த்தா ஆஃபீஸ்லேருந்து வருது. அவருக்குன்னா அப்படி கோவமாக இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காலை பிக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் காமிச்சோடனே நீங்களும் சரி அப்படின்ட்டு இந்த சைட் ஜங்குக்கு வந்துட்டு என்னாச்சு ஹேன் அப்படின்னோடனே இல்லை பாஸ் அது சாரி நீங்கள் அப்படி டேட்டுக்கு போயிருக்கீங்க நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கூடாதுன்னொடனே ஜங்குக்கு வந்து அப்படியே பார்க்குறாரு. டேட்டா ஓ இதான் டேட்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னோடனே இல்லை பாஸ் கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஒரு விஷயம் ஒரு சின்ன ஃபைலில் எரர் ஆகிடுச்சு என்னன்னு எங்களுக்கு இது பண்ண முடியல அங்கே சிஇஓஸ்லாம் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சைட்லேருந்து எரர் இல்லை அவங்க சைடில் வந்துட்டு அது அவங்களுக்கு புரியல அப்படின்ட்டாங்க. நான் கேட்டதுக்கு இல்லை நாங்கள் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்தே நாங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்கன்னொடனே என்ன இது கூட எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்களான்னே இல்லை பாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஆனால் வந்துட்டு இல்லை நாங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு தடவை நேராக இது பண்ணிக்கிறோம். எங்கள் சைட்லேருந்து கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டோமா இல்லை உங்கள் சைட்லேருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. நம்ம சைடு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். நம்ம சைட்லலாம் பக்காவாக இருக்குது பாஸ். ஆனால் அவங்க சைடில் வந்துட்டு மிஸ்டேக்கு இருக்குது. ஆனால் அதை அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எங்களையே இது பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு எங்களையே வந்துட்டு திட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை சார்ட் அவுட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாஸ். தப்பு தான் எனக்கும் புரியுது. ஃபஸ்ட் டைம் வெளியே போகிறீங்க. பட் கொஞ்ச நேரம் மட்டும் அது என்னான்னு பாருங்கள் அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு பார்க்குற ஜங்குக்கு என்னென்னா நான் அதுக்கு தான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னோடனே ஓகே தேங்க்யூ பாஸ் சாரி பாஸ் அப்படின்னே வை அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்துட்டு இப்படி மறுபடியும் பக்கத்தில் வந்துட்டு இப்போ ஒயன் அப்படின்னோடனே சொல்லுங்கள் அப்படின்னோடனே இல்லை ஆஃபீஸ் போகணும் என் கூட வரியா அப்படின்னோடனே நானா அப்படின்னோடனே ஆமாம் இப்போ ஒரு சின்ன ஒர்க் வந்துருச்சு நான் அதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வெளியே போகலாம் அப்படின்னோடனே நான் கூட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னோடனே இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் ஆஃபீஸ்க்கு கூடயே கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் பார்க்குறீங்க எதுக்கு நான் வீட்டுக்கு போவேன்ல வேலை வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் போகிறீங்க போய் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்குறீங்க நல்லா பயங்கரமான பெரிய ஒரு பில்லு
அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க, எம்மா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் உள்ள ஜங்கு கூட வரும்போது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு தெரியும் ஜங்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தெரியும். ஸோ வந்துட்டு கூட கூட்டு வருவார்லாம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா சிடுமூஞ்சி சிஇஓ ஆச்சே. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த அளவுக்கு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாருமே வந்துட்டு இப்படி பார்க்குறோம். அங்கே பாரு பாஸோட ஒய்ஃபோட வந்திருக்காரு, பாரு இந்த சிடுமூஞ்சிக்கு ரொமான்ஸ்லாம் பண்ண தெரியுமா அப்படி இப்படின்ட்டு எல்லா ஒரு மாதிரி குசுன்னு பேசிட்டே இருக்காங்களா. ஜங்குக்கு வந்துட்டு எதுவுமே கண்டுக்கலாம், அவர் வாட்டுக்கு நேரம் நடந்துகிட்டே இருக்கார். நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக்கை பார்த்தோன்னே எல்லாம் குசுன்னு பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. என்ன ஆச்சு ப்ராப்ளம் அப்படின்ட்டு கேட்டோன்னே, இல்லை பாஸ், அதாவது இன்னொருத்தவங்க நிறைய பேர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் வந்துட்டு இல்லை பாஸ், அவங்க வந்துட்டு உங்களை பார்க்கணுன்றாங்க, இல்லை எங்கள் பாஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான வேலையில் இருக்காங்கன்னே, இல்லை நாங்கள் ஜங்குக்கை பார்த்து ஒரு தடவை நேரில் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னே, ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஓரம் பண்ணிக்கிறீங்க. அவரும் நீங்களும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது லிஃப்ட்டுக்கிட்ட தானே போக ட்ரை பண்ணியிருப்பீங்க. சரி நம்ம போய் லிஃப்ட்டுக்கிட்ட நிற்கிறேன், எதுக்கு நடு இதில் வந்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி நிற்கும்போது நம்ம லிஃப்ட்டுக்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் லிஃப்ட்டுக்கிட்ட போகும்போது ஜங்குக்கு பேசிட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா. நீங்கள் போயிட்டுருக்கிறத பார்த்தோன்னே ஒயன் அப்படின்னா மொத்த ஆஃபீஸும் அப்படியே வந்துட்டு ஸ்டன்னாகி திரும்பி பார்க்குவோம். ஜங்குக்கு ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கும். உங்களுக்குன்னா என்னடா இது எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, ஏதுக்கு அவர் அப்படி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிற்கும்போது, இல்லை அது ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டோன்னே நீங்கள் வந்துட்டு ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைம்மா ஆஃபீஸு பாருடி ஒரு பாரு சிடுமூஞ்சி பாஸ் என்ன ஒய்ஃபை பேர் சொல்லி கூப்பிட்றாரு, ஒய்ஃபை பேர் சொல்லி கூப்பிட்றாரு அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லிடுறாங்க. நீங்கண்ணா என்னடா இது இப்படி பண்ணுறாங்க, நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு இந்த மனுஷன் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது வந்துட்டு, சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்லிட்டு இப்படி வேகமாக வந்துட்டு இருக்காரா. உடனே வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை அந்த லிஃப்ட் கிடையாது இந்த லிஃப்ட் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன அது 2 லிஃப்ட்டு தானே அப்படின்ற மாதிரி 2த்தையும் பார்க்குறீங்களா. இல்லை இது வந்து எனக்கான லிஃப்ட், அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கான லிஃப்ட் அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது இதில் கூடவா பெரியவனை, எல்லோரும் மனுஷன் தானே, எம்ப்ளாயி சிஇஓஸ் சுப்பீரியர் அந்த மாதிரிலாம் சப்பார்டினேட்ஸ் எல்லாருமே ஒன்று தானே வேலை பார்க்குற இடத்துல, அதெல்லாம் இவருக்கு மட்டும் தனி லிஃப்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது அப்படின்ற மாதிரி, இவரும் இப்படி தானே கிளாஸஸ் பிஹேவியரோட தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சிடுமூஞ்சி அப்படி இப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. இருந்தாலும் இவர் கொஞ்சம் நல்லவராட்டு இருக்குமோ அப்படின்னு நினச்சதுக்கு ஒரு இப்படி தான் பண்ணுறாரோ, இவரும் அவங்க சொந்தக்காரங்க மாதிரி தான். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி வாங்கின அடியாச்சு அப்படி எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பணத்தை வச்சு கிண்டல் பண்ணியிருப்பாங்கள்ல, அதனால வந்துட்டு இவரும் அப்படி தான் கிட்டத்தட்ட இதுவும் அந்த மாதிரி தானே. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா. நீங்களும் வந்துட்டு அப்படி ஜங்குக்க பார்த்துட்டு அப்படின்னோடனே என்னாச்சு அப்படின்னே, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்ட்டு நீங்கள் அந்த இடத்துல இருந்தனால உங்களுக்கு ஒரு மாதிரி ஆனோடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே போகிறீங்க. பார்த்தா லிஃப்ட் ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த லிஃப்ட்டில் நிற்கவே எரிச்சலாக இருக்குது. காசு இல்லாதவங்கன்னா அவ்வளோதான் மரியாதை அப்படின்ற மாதிரி தீண்டத்தகாத மாதிரி பார்க்குறீங்கள பணக்காரங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சி பொறுமிட்டே போயிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட ஃப்ளோர்கிட்டேயும் ஒரு நிறைய, அதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப டேலண்ட்டாக இருக்கிறவங்கள தான் வந்துட்டு அவங்க ஃப்ளோரில் வச்சுருப்பாரா. ஸோ அப்படியே நடந்து போய்ட்டுருக்கும். எல்லாம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே முன்னாடி தகவல் வந்திருக்கும் போல. எல்லோரும் அதனால லிஃப்ட்டே ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துட்டே இருப்பாங்களா. வெறிக்க பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு அப்படியே டக்குனு லிஃப்ட்டு திறந்துன்னு ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமாக, அதாவது எல்லோரும் எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்கிறாங்க, அதுக்கு கூட அவர் வந்துட்டு ரெஸ்பான்ஸே பண்ணாமல் நேரம் நடக்கிறாரா. நீங்கள் பார்க்குறீங்க, அதை கூட செய்ய மாட்டேயா அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வெறிக்க பார்க்குறீங்க. உங்களை பொருட்டாக கூட மதிக்கல, வேகமாக நடந்துகிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன நம்மளை விட்டுட்டு போகிறாங்க இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் பார்த்துட்டு இல்லை குட் மார்னிங்கிறாங்களோ, நீங்களும் குட் மார்னிங் மண்டையாட்டிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு லெவல் ஆஃப் டைமுக்கு தான் ஐயோ கூட்டு வந்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நின்றுட்டு இப்படி ஹானை பார்க்குறாரு. ஏன்னா ஹான் வந்துட்டு இவர் வர வேகத்தை பார்த்துட்டு அவர் அதுக்கு மேலே தடன்னு ஓடி வருவாரா. நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க, என்னடா இந்த மனுஷனுக்கு இந்த பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி.
இல்ல நம்மளுக்கும் பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பார்த்துட்டே வந்துட்டு இப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் ஏதோ குசு குசுன்னு சொல்றாரு. உடனே வந்துட்டு ஹான் வந்துட்டு அதாவது ஹான்னா ஜங்குக்கோட செக்ரட்டரி. அவர் பையன் அவரு. ஹான் வந்துட்டு பார்க்குறாரு. அப்படியே எட்டி பார்த்துட்டு, "ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வேகமா வராரு. நீங்க வந்துட்டு பார்க்குறீங்க. ஹலோ" அப்படின்ட்டு நீங்க அவர பார்த்தோனே வணக்கம் வைக்கிறீங்களா? உடனே வாங்க நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னோடனே, நல்லா இருக்கேன்" அப்படின்னோடனே நீங்க அப்படியே ஒரு மாரி ஆக்வர்டா இருக்கு. "வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டு போறாரு. நீங்க அப்படியே கூட்டு போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு இப்படி "இங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஆஃபீஸ் ரூம் இருக்கும்ல, அங்க வந்துட்டு உட்கார சொல்லிருவாரு. இப்போ வந்துட்டு ஜங்குக் ஸ்ட்ரைட்டா மீட்டிங் ரூமுக்கு போயிட்டாரு. "நீங்க இங்கேயே உட்காருங்க" அப்படின்னோடனே, அ அ ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி உங்களுக்கு ஆக்வர்டா இருக்கு. எம்புட்டு நேரம்டா வெறிக்க வெறும் ரூம்ல உட்காந்துருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு புரிஞ்சிருச்சா என்னவோ தெரியல. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டு வெளிய வந்தவரு, அங்கேயே வந்துட்டு கால் பண்றாரு இப்படி, "அந்த இன்டர்ன் பொண்ண கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அவங்கலாம் பார்க்குறாங்க. எதுக்கு இன்டர்ன் பொண்ணு அப்படின்ற மாரி பார்த்தோன்னே, "கூப்பிடுங்க" அப்படின்னு சொன்னோனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ன் பொண்ணு ஒருத்தி வரா. அவ பேர் நிம்மி. நிம்மி வந்துட்டு வரா. வந்தோடனே வந்துட்டு இப்படி உடனே அந்த நிம்மி வேகமா ஓடி வரா. தடு 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 தடுன்னு ஓடி வந்துட்டு, "சொல்லுங்க சார் சொல்லுங்க. என்ன வேலை பார்க்கணும் இப்போ சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுங்க. நான் பிபிடி போடணுமா? ப்ரெசன்டேஷன் பண்ணணுமா? இல்லை ரிப்போர்ட் ஏதாவது பண்ணணுமா? இல்லை அனலைஸ் பண்ணணுமா? இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி பற்றி இருக்குமா? சொல்லுங்க சார் சொல்லுங்க. நான் வேகமா பண்ணுறேன்" அப்படின்ட்டு அவன் ஆர்வக்கோளாறு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஹேண்ட் பார்க்குறாரு. ஐயோ! என்னென்னதான் இந்த இடத்துலாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த சைடுனா ஒருத்தன் பேசாமல் கொல்றான். இந்த பொண்ணுன்னா பேசியே கொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு, "ஒரு நிமிஷம் வெயிட் ஒரு நிமிஷம்" அப்படின்னோடனே, சொல்லுங்க சார்" "ஒரு நிமிஷம் அமைதியா இரு" அப்படின்னோடனே, "ஆ ஆ ஆ ஆ அமைதியா இருக்கு சார்" அப்படின்னோடனே, "அது ஒன்றும் இல்லை நிம்மி" "சொல்லுங்க சார்" அப்படின்னு ஓகே சார் அப்படின்னோடனே, பாரு நிம்மி, பாஸோட ஒய்ஃப் உள்ளே இருக்காங்க, நீ அவங்களுக்கு போய் வந்துட்டு கூட உட்காந்து கம்பெனி கொடுக்குறோன்னே, "சார் நான் கூட என்னமோ நினைத்து வந்தேன் சார்" "என்ன சார் இப்பயும் சும்மா உட்கார சொல்கிறீங்க? ஏதாவது பயங்கரமாக வேலை கொடுங்க சார்" அப்படின்னோடனே, "நான் சொல்கிறத கேளு, இது வந்துட்டு அப்புறம் எனக்கு என்னப்பா சிஇஓட ஓனர் பொண்டாட்டி கூட நீ உட்கார மாட்ட, அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியா?" "ஓ சரி அப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னு" "இல்லை சார் நான் போய் உட்காறேன், அவங்க கம்பெனி தானே, அதனால் நான் பயங்கரமாக பண்ணுவேன்னு" போய் பண்ணு" அப்படின்னோடனே, "சார் அது வரைக்கும் ஏதாவது வேலை கொடுங்க சார்" அப்படின்னோடனே, "நீ அவங்க கூட உட்காரு, நான் உனக்கு ஏதாவது நீ அவங்க கூட உட்காந்து கம்பெனி கொடுத்தேன்னா உனக்கு நான் நல்ல வேலை தரேன்" அப்படின்னோடனே, "சீரியஸாவா உண்மையாவா?" அப்படின்னோடனே, "ஆமாம் போ" அப்படின்னோடனே, "தேங்க்யூ சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போகிறாளா. உடனே வந்துட்டு அவர் முன்னாடி அப்படியே கையை நீப்பாட்டிட்டு, "எங்கே போகிற?" அப்படின்னோடனே, "பாஸோட ஒய்ஃபை பார்க்க" அப்படின்னோடனே, "எங்கே இருக்காங்க அவங்க?" "ஆமாம் எங்கே இருக்காங்க சார்" அப்படின்னோடனே, "இப்படி இருக்கிறனால தான் உனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாருமே" அப்படின்னோடனே, "சார்" அப்படின்னோடனே, "அதை முதல்ல மாற்றிக்கோ நிம்மி, அவங்க வந்துட்டு பாஸோட ரூமில் தான் இருக்காங்கன்னே" ஓகே சார் நான் போய் பார்த்துக்கிறேன்" அப்படின்னோடனே, "சரி போய் பார்த்துக்கோ, அவங்க தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஒன்றையே உட்கார வைக்கணுன்னா நீங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜில் தான் இருப்பீங்க, அவளும் சின்ன பொண்ணாக தான் இருக்காங்க மேடமும், ஸோ பார்த்து நடந்துக்கோ. இங்கே இருக்கவங்களாம் கொஞ்சம் வயசு கூட இருக்கறனால வந்துட்டு அவங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் உன் ஏஜில் இருக்காங்க அவங்க, அதனால தான் உன்னையே நான் விட்றேன், தேவையில்லாமல் பேசி அவங்கள டார்ச்சர் பண்ணாத" அப்படின்னோடனே, "ஓகே பாஸ் சல்யூட்" அப்படின்ற மாதிரி அவள் நிற்கிறாளா. ஏன்னா வந்துட்டு இவ வந்துட்டு ஹானோட கொஞ்சம் ரிலேஷன் பொண்ணு தான். ஜங்குக்கிட்ட வந்துட்டு இப்படி சொல்லியிருப்பார், இப்படி என்னோட ரிலேட்டிவில் ஒரு பொண்ணு இருக்கா, இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்றனோடனே, இல்லை ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாதுன்னொடனே, "இல்லை பாஸ் நீங்கள் அந்த பொண்ணோட ஒர்க்கெல்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்கள் இன்டர்ன்ஷிப் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேணாம்" அப்படின்னோடனே அப்படியே அவர் வந்துட்டு பார்த்துருப்பாரு. ஏன்னா ஹேன் வந்துட்டு பெருசாக எந்த மாதிரி இந்த ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லையா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ரெஸ்யூமே எல்லாம் பார்த்துருப்பார். பட் அந்த பொண்ணு வந்துட்டு நல்லா ஸ்கோரு, ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாள் காலேஜில், இன்டர்ன்ஷிப் போயிருப்பாளா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருந்தனால சரி ஓகே வர சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹேன் கூட்டு வந்திருப்பார். அதனால தான் வந்துட்டு ஹேனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும்.
ஆனா வந்துட்டு என்ன எல்லாமே நல்லா டேலண்டான பொண்ணு. என்ன வாய் கொஞ்சம் ஜாஸ்தி அவ்வளோதான். அப்படின்றனால வந்துட்டு அவர் வந்துட்டு பார்த்து நடந்துக்கோமா சிஇஓவோட ஒய்ஃபு அப்படின்னோடனே, சரி சார் நான் போய் பார்த்து நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு உள்ள இப்படி நாக் பண்ணுறா. ஏன்னா வந்துட்டு பார்த்து சிஇஓவோட ஒய்ஃப் நம்ம அவங்கள்ட்ட எதுவும் தப்பாக பண்ணிடக்கூடாது. நம்மளை மாதிரி அவங்களும் இருப்பாங்க அப்படின்ட்டு கிடையாதுல்ல. அதனால வந்துட்டு இப்படி நாக் பண்ணோடனே இப்படி பார்க்குறாரு. ஐயோ ஏன்னா நம்ம 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 இது ஐயோ அவரோட ரூம் ஆச்சு, யார் வந்து நாக் பண்ணுறா, இதுவும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பதறடி. நீங்கள் அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறீங்களா. உடனே வந்துட்டு அப்படி பதறிக்கிட்டே சரி இருந்தாலும் நம்ம அவங்கள உள்ளே வர நம்ம தான் இருக்கோம்னு சொல்லிடுவோம், இன்டிமேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உள்ளே வாங்க அப்படின்னோடனே இப்படி அந்த பொண்ணு தான் வேகமாக நிம்மி வருதா. உடனே வந்துட்டு இப்படி அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க என்ன அந்த பிள்ளை பண்ணுது அப்படின்ட்டு உங்கள் பாஸ் வந்துட்டு மீட்டிங் ரூம் போயிருக்காரு அப்படின்னோடனே, இல்லை இல்லை நான் உங்களை பார்த்துக்க தான் வந்தேனே. என்ன பார்த்துக்க வந்தேன் ஏன்னா குழந்தையம்மான்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. உடனே வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இல்லை இல்லை ஹான் வந்துட்டு நீங்கள் தனியாக உட்காந்துருப்பீங்க, கம்பெனி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அமுச்சு விட்டாரு அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்ல ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள். இல்லை மேடம் இதான் மேடம் வேலை, உங்களை நல்லா பார்த்துக்கிட்டா தான் மேடம் எனக்கு அங்கே வேலையை தருவேன்னு சொல்லிட்டாரு. அதனால ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் நேரம் மட்டும் உட்காந்துட்டு போயிடுறேன் மேடம், உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் ஓரமாக கூட குத்த வச்சுட்டு போயிடுறேன் மேடம், ப்ளீஸ் மேடம்னு நீங்கள் பார்க்குறீங்க யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இல்லை வாங்க உட்காருங்க அப்படின்னோடனே அப்போ தான் வந்துட்டு உட்காந்துட்டு தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் நான் உங்களை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரமாக பேசிக்கிட்டே இருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க நீ தானே டிஸ்டர்ப் தானே பண்ணாமல் இருப்ப. ரொம்ப தான் சந்தோஷம், நீ பேசுகிற பேச்சை பார்த்தாலே தெரியுது நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க. அந்த பொண்ணு அமைதியாக உட்காந்துருக்கு, நீங்களும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டக்குன்னு அந்த பொண்ணு மேடம் அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க என்னது அப்படின்னோடனே, நான் ஒன்று சொல்லவா அப்படின்னே, சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை அமைதியாக உட்காந்துருக்க ஒரு மாதிரி ரொம்ப போரிங்காக இருக்குது, ஏதாவது நான் பேசிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்தால் கூட என்கிட்டே காமிச்சிட்டு போயிருங்க, வெளியெல்லாமே காமிட்டிக்காதீங்க மேடம், எனக்கு அமைதியாக உட்கார ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க சரி பேசு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே வந்துட்டு சரி நீங்களே பேச ஆரம்பிக்கிறீங்க. சரி நானே பேசுகிறேன் அப்படின்னோடனே, நீங்கள் பேசுகிறீங்களா மேடம் அப்படின்னோடனே, நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே, அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் மேடம்னோடனே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை நீ பேசாதம்மா நான் அமைதியாக 2 பேரும் அமைதியாக உட்காரலாம் அப்படின்னோடனே, இல்லை மேடம் நான் இன்டர்ன்ஷிப் ஜியான் என்டர்பிரைசஸில் இன்டர்ன்ஷிப் பார்த்துட்ருக்கேன்னோடனே, அதை தான் கேட்டேன் அப்படின்னோடனே, அப்படியா சரி என்ன மேஜர் அப்படின்னோடனே காலேஜ்னோடனே, நான் வந்து பிபிஏ மேடம் அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எந்த வருஷம் பாஸ் அவுட் அப்படின்னோடனே, இப்போ தான் மேடம் அப்படின்னோடனே, அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாதிரி என்னடா இது நம்மளும் இப்போ தான் பாஸ் அவுட் ஆனோம், ஆனால் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, அந்த பொண்ணோட ட்ரீமை நோக்கி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் எதுவுமே சொல்லிக்க முடியாதுல்ல, அதனால அமைதியாக இருக்கீங்க. உடனே வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு என்னாச்சு மேடம்னோடனே, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னே, இல்லை மேடம் என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை நானும் பிபிஏ மேஜர் தான் அப்படின்னோடனே, சூப்பர் மேடம் அப்படியா சூப்பர் எந்த காலேஜ் அப்படின்னோடனே, நான் அந்த காலேஜ்னோடனே, அப்படியா நான் இந்த காலேஜ் அப்படின்னோடனே, சரி அப்படின்ட்டு அப்படியே பேசிட்டே இருக்கீங்க. அந்த பொண்ணு பேசுகிறா. லைக் கொஞ்ச நேரத்தில் நல்லா ரொம்ப பயங்கரமாக ஜெல் ஆகிட்டிங்களா. உங்களுக்கே வந்துட்டு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா கல்யாணம் ஒரு மந்த்து கிட்ட ஆக போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி அந்த பொண்ணு நல்லா பேசுறதெல்லாம் கேட்டு நம்ம ஃப்ரீயாக ஃபீல் ஆகுது. ஒரு மாதமாக அப்படியே அந்த வீட்டுக்குள்ளேயும் அந்த செஞ்ச வேலையை திரும்ப ரிப்பீட்டடாக செஞ்சு யாருமே பேச ஆள் இல்லாமல் இருந்துட்டு, இப்போ அந்த பொண்ணு நல்லா பேச நீங்களும் நல்லா பயங்கரமாக ஜெல்லாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஜங்குக்கு வந்துட்டு அவர் வாட்டுக்கு அவர் மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. உங்களுக்கு இப்போ என்னென்னா அவர் அங்கேயே இருக்கட்டும், நான் அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசுகிறேன், ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பேசிக்கிறாவே நீங்கள் நல்லா வாயாடி இந்த பொண்ணு மாதிரி தான். ஆனால் என்ன இந்த மாதிரி எடுத்தோடனே எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக அப்படிலாம் பேச மாட்டீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி லிமிட் வச்சுருப்பீங்க. அவங்க நல்லா பேச ஆரம்பித்தாங்கன்னா நீங்களும் நல்லா பேச ஆரம்பிச்சிருங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த பொண்ணு நல்லா பேச உங்களுக்கே ஒரு மாதிரி ஜாலியாகிடுச்சு. அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காசிப் பேச ஆரம்பிச்சிங்க. சம்டைம்ஸ்லாம் காசிப்லாம் பேசிகிட்டே இருக்கீங்க. அதாவது காலேஜில் நடந்த காசிப். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி அந்த பொண்ணு ஒரு நிமிஷம்
மேடம் அப்படின்னோடனே, "என்ன நீ என்னை ஒயன்னே கூப்பிடு, எனக்கு என்னமோ நீ மேடம் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப வயசான மாதிரி இருக்கணுன்னே." "இல்லை இல்லை, நீங்கள் வந்துட்டு பாஸோட ஒய்ஃபு, இப்போ உங்களெல்லாம் வந்துட்டு மேடம் தான் கூப்பிடணுன்னே." 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தான், எதுக்கு நீ வந்துட்டு இப்படி இது பண்ணுறோன்னே. "இல்லை" அப்படின்னா, "அதெல்லாம் நீ நார்மலாக என்னை ஒய்யன்னே கூப்பிடணுன்னே, நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா, பாஸ்கிட்டெல்லாம் சொல்லித்தர மாட்டீங்களானே." "இல்லை இல்லை, சொல்லித்தர மாட்டேன், சொல்லு" அப்படின்னோடனே, "இல்லை ஒயன், நான் உனக்கு சொல்லட்டவா?" அப்படின்னோடனே, "என்ன?" "இல்லை, எங்கள் பாஸு ஒரு மாதிரி சிடுமூஞ்சி தான்." அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இல்லை இல்லை, உங்கள் வீட்டுக்காரர் தப்பாலாம் சொல்லலை, அது வந்து இல்லை இல்லை ஒன்றும் சொல்லணுன்னே. "இல்லை இல்லை, சொல்லுங்கள் சொல்லுங்கள்" அப்படின்னே. "இல்லை இல்லை, அது தப்பாக இருக்கணுன்னே." "இல்லை இல்லை, அவர் அப்படி தான், அவர் கேரக்டரே அப்படி தான்." அப்படின்னோடனே, இது அவர் கொஞ்சம் சைலண்ட்டு ரிசர்வ் டைப் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்கள் பாஸோட உங்கள் பாஸுன்றப்பாங்க, சாரி சாரி சாரி, எங்கள் பாஸ், அதாவது உங்கள் வீட்டுக்காரரு நிக்நேமே இங்கே ஆஃபீஸில் சிடுமூஞ்சி சிஇஓன்னு தான் நாங்கள் எல்லோரும் கூப்பிடுவோம்." நீங்கள் அப்படியே ஸ்லோ மோஷனில் பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு, "என்ன சொன்ன?" அப்படின்ட்டு ஒரு மாதிரி டெரராக சொன்னேனே அந்த பொண்ணு. அது "என்ன சொன்னேன்னு கேட்டேன்" அப்படின்ட்டு ஒரு மாதிரி டெரராக சொன்னேன். "இல்லை மேடம், சாரி மேடம், சாரி மேடம், இல்லை மேடம், அது வந்து அப்படி இல்லை மேடம், அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது உங்களுக்கு தப்பாக கன்வே ஆயிடுச்சுனோடனே அது சும்மா சொன்னேன்." அப்படின்னோடனே அப்படியே இந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குது, அப்படியே ஒரு மாதிரி கரண்ட் அடித்த மாதிரி பார்த்துட்டே இருக்கா. "என்ன?" அப்படின்னோடனே, "இல்லை மேடம்" அப்படின்னே. "ஏய், சும்மா விளையாட்டுக்கு தான் சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொன்னோன்னே, "உண்மையாலே விளையாட்டுக்கு தானே சொன்னீங்க, போய் மாட்டி விட்ற மாட்டிங்களா, என் பொழப்பில் மண்ணள்ளி போட்டுறாதீங்க" அப்படின்னோடனே. "இல்லை இல்லை, சும்மா சொன்னேன், நீ என்ன எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறேன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி தான் அப்படி சொன்னேன்னொடனே." "உண்மையாலே தானே" அப்படின்னு. "சத்தியமா, அம்மா சத்தியம், அப்பத்தா சத்தியம் அப்படின்னு, அப்பா சத்தியம், எல்லோரும் சத்தியமாக சொல்லுங்கள்" அப்படின்னே. "எல்லோரும் சத்தியமாக தான்" அப்படின்னோடனே. ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு, உயிரே போயிடுச்சு. "ஏன் இப்படி பண்ணுறோம் என்ன?" அப்படின்னோடனே, "சும்மா தான், டைம் பாஸ் ஆகலை தான்" அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குது. "சரி நீ பேசு" அப்படின்ட்டு நீங்கள் சொன்னோடனே வந்துட்டு, அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வந்துட்டு, "இல்லை இல்லை, நம்ம வேறு டாபிக் போகலாம்" அப்படின்னோடனே. "இல்லை இல்லை, நீ சொல்லு என்னது" அப்படின்னோடனே. "இல்லை, அது தப்பு, உங்கள் வீட்டுக்காரை பற்றி உங்ககிட்டே காசிப் பேசுகிறதுனோடனே." "இல்லை சொல்லு, நான் இப்போ தானே எனக்கு புதுசாக மேரேஜ் ஆகிருக்கு, ஸோ நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், ஆஃபீஸில் அவர் எப்படி நடந்துக்குவார்ன்ட்டு நீ சொல்லு, சும்மா கேட்டுக்கலான்னே." "அப்படி தானே எடுத்துக்குவீங்க, தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களான்னு ஏதாவது சொன்னோடனே" அப்படின்னோடனே. "இல்லை இல்லை, தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன், சொல்லு" அப்படின்னோடனே. அது அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்க்குது. "என்ன பார்க்குற, அவரெல்லாம் வரமாட்டார், அவர் அங்கே மீட்டிங் ரூமில் தானே இருக்கார், ஸோ வர்றதுக்கு கஷ்டம் தான்" அப்படின்னே. "இல்லை, அவங்க வீட்டுக்காரங்க எல்லோரும் சிடுமூஞ்சி சிஇஓன்னு தான் கூப்பிடுவாங்கன்னே." "ஏன்?" அப்படின்னோடனே. "இல்லை, அது வந்து நானுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்த புதுசுலலாம் என்னடா சிஇஓ இப்படி சிடுமூஞ்சி சிஇஓன்னு கூப்பிட்றாங்களே, அதாவது நான் ஃபஸ்ட்டு வந்தப்பயே வந்துட்டு இப்படி இன்டர்ன்ஷிப் வந்திருக்கணும்னு எல்லாம் வந்துட்டு எல்லாம் கேட்டாங்க. ஏய், உனக்கு வேறு கம்பெனியே கிடைக்கல, போய் இந்த கம்பெனிலே வந்து இன்டர்ன்ஷிப் சேருவ" அப்படின்னோடனே. "ஏன்?" அப்படின்னோடனே. "நீ போய் பாரு, சிஇஓ டிபார்ட்மெண்ட்டில் தானே இன்டர்ன்ஷிப் சேர்ந்துருக்கு, அப்போது வேறு டிபார்ட்மெண்ட்டே சரி, இந்த கம்பெனி தான் சேர்ந்து தொலைஞ்சிட்ட, வேறு டிபார்ட்மெண்ட்டே இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் ஏன் சேர்ந்த" அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் கேட்டாங்க. நானும் வந்துட்டு இருக்காது, சும்மா ஒரு வேளை ஒர்க்கு அதிகமாக இருக்க மாட்டுக்குன்னு சொல்லி நான் இது பண்ணேன். ஆனால் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் போய் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுத்தாரு, அதாவது ஹேண்ட் கொடுத்தாரு. நான் வந்துட்டு ஹேண்ட் கொடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே போய் கொடுத்தேன்னா, அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இப்படி உங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு, "நீ இன்டர்ன்ஷிப் பொண்ணு தானே, ஹேண்ட் ரிலேஷன்" அப்படின்னோடனே. ஆமாம், உன் பேர் என்னமோ சொன்னாரே, ஹேன்" அப்படின்னோடனே. உடனே நான் வந்துட்டு, "நிம்மி நிம்மி நிம்மி" அப்படின்னோடனே அவர் பார்த்தாரு. ஒரு தடவை சொன்னால் போதும் அப்படின்ட்டு அவர் அப்பயே சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி அப்பயே கிளம்பிடுச்சு. ஹேண்ட் வேறு வாயை வச்சுட்டு சும்மா நிறுன்னு வேறு பக்கத்தில் இருந்து பயமுறுத்திட்டே இருந்தாரா. உடனே நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. சரி அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா. உடனே வந்துட்டு அந்த பொண்ணு, "நான் கஷ்டத்தை சொல்கிறேன், உங்களுக்கு சிரிப்பு வருதா" அப்படின்னே. உண்மையாலே நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல அதெல்லாம், அதனால எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுன்னே. "ஓ அப்படியா, சரி சரி, நான் முதல்ல கதையை சொல்லிக்கிறேன், அப்புறம் நீங்கள் சொல்கிற கதையை கேட்குறேன்" அப்படின்னா. சரி சொல்லு" அப்படி வந்துட்டு
நானும் ப்ராஜெக்ட்டை வந்து கொடுத்தேன். நான் பண்ண ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். படித்து பார்த்துட்டு இது எதனா குப்பை மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நல்லா பண்ணி கொண்டு வரேன். நெக்ஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. அந்த ரிப்போர்ட் வந்துட்டு எனக்கு கரெக்டாக வரணும். அவள் வந்து என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இவ்வளோ நாளாக உங்ககிட்ட பண்ணிகிட்டு இருந்தாளா அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு ஹேண்ட் பார்க்குறாரு. ஐயோ மாட்டி விட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தோன்னே அடுத்தவங்க என்னை பார்த்துட்டு வந்துட்டு சார் சொன்னார், நெக்ஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு நீ என்கிட்ட தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெரராக சொல்லிட்டு போனார். மேடம் எப்படி மேடம் அவர் கூட இருக்கீங்க அப்படின்னே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அது சரி அப்படின்ட்டு அதான் நான் உங்ககிட்ட உங்கள் பொண்டாட்சி அவ்வளோதான். இல்லை அப்படி இல்லை, சாரி சார் தெரியாமல் சொல்லிட்டேன். அவர் என்ன சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கார் அவர், அதனால் உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்குவார்னே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீ பார்த்த அவர் என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்குவார்னு நீ பார்த்த அப்படின்ட்டு பார்த்தாலும் ஏன் உங்ககிட்ட வந்துட்டு நல்ல விதமாக நடந்துக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லை நல்ல விதமாக தான் நடந்துக்குவார் அப்படின்னே, அதுதான் சொல்கிறேன் அப்படின்னே, சரி நீ சொல்லு மேலே அப்படின்னே, அன்னையிலேருந்து நான் மாட்டிக்கிட்டு டெய்லி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போவேன். இது தப்பு, இது நொட்டை, இது சொட்டை அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியே துரத்திட்டே இருக்காரு. ஒரு லெவல் ஆஃப் டைம்லலாம் ரிப்போர்ட்டை மூஞ்சில் விட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னு. உங்களுக்கு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃபேக் க்ரை பண்ணுறாளா ரியல் க்ரை பண்ணுறாளா வேறு தெரியலையா? உங்களுக்கு சிரிப்பு வேறு வருது. அப்படியே வாயில் கை வச்சுட்டு சிரிச்சிடாத அந்த பொண்ணுக்கு அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்களா? அந்த பொண்ணு பார்த்துருச்சு. என்ன மேடம் உங்கள் வீட்டுக்காரர் என்னை கஷ்டப்படுத்துனாருன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி சிரிக்கிறீங்களா? என் நிலமையை பார்த்தா என்ன உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஓப்பனாகவே சிரிப்பு வந்துச்சு. அந்த பிள்ளை மூஞ்சியை பார்க்கும்போது டக்குனு அப்படியே சிரிச்சிட்டிங்களா ஒன்று மேடம் அப்படின்னு. இல்லை சாரி இல்லை தெரியாமல் சிரிச்சிட்டேன் அப்படின்னே, இல்லை கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னே. நீங்கள் சிரிக்கிறதுலே தெரிஞ்சு உங்களுக்கு கஷ்டமாக இல்லை, நல்லா கலகலன்னு ஜாலியாக இருக்குன்னு. இல்லை புரியுது எனக்கும் அப்படின்னு. புரியுதுல ஒரு பொண்ணு ஒரு ரிப்போர்ட்டை எத்தனை தடவை எடுத்துகிட்டு போகலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் என்னை வந்துட்டு துரத்தி விட்டார் அப்படின்னு. தப்பு தானே அப்படின்னு. என்ன தப்புன்றீங்க அப்படின்னு. இல்லை இப்போ நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற, அதை வந்துட்டு நீ உங்கள் சிஇஓவாக இருக்கும்போது இல்லை இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை மாற்றிரு அப்படின்னு சொன்னால் நீ ஓகேன்ற. இப்போ இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் அடுத்த தடவை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட போயிருக்க மாட்டேல்ல அப்படின்னு. அப்படியே யோசித்து பார்த்துட்டு ஆமாம் ஒன்றுக்கு 15 தடவை அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு போனேன்னொடனே அந்த மாதிரி தான். நீ வந்துட்டு நல்ல விதமாக சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டேன், இந்த மாதிரி சிடுன்னு சொன்னனால டக்குன்னு ஏற்றுக்கிட்டு வேணும். உங்கள் வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னே, இல்லை நான் நியாயத்தை சொன்னேன். இல்லை நீ உங்கள் வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சரி நீ சொல்லு அப்படின்னே. இப்படி தான் வந்துட்டு நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே. சரி இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்படி இருக்கும்போது உன்னை அவர் என் கூட விட்டு போயிருக்க மாட்டாரே அப்படின்னு. எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னே. அப்போ இல்லையா வேறு யார் விட்டு போனா உடனே என்னை வந்து ஹாண்டாக விட்டுட்டு போனார் உங்ககிட்ட அப்படின்னு. அதானே, ஏன்னா நீ வந்து ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கலை. அப்படி இருக்கும்போது வந்துட்டு உன்னை எப்படி வந்துட்டு வேலையை விட்டு ஓப்பி அடிக்கிறதுக்கான்னு என் கூட உட்கார வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் பரவாயில்ல தெளிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, சரி என்ன ப்ராஜெக்ட்டு அப்படின்னோடனே, இல்லை எதுக்கு அது நல்லா பண்ணலன்னு சொல்கிறாரு, கூட நான் வேணா பார்க்கவா அப்படின்னே. உங்களுக்கு தெரியுமாண்ணே, இப்போ தான் நான் சொன்னேன் நீ நானும் ஒரே மேஜர் தான், இப்போ தான் பாஸ் அவுட் ஆகிருக்கோம், ஒரே வயசுன்றேன், எனக்கு நீ படித்தது தான் நானும் படிச்சிருப்பேன், எப்படி தெரியாமல் இருக்கும், கூட நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னோடனே. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்குறீங்க. அந்த பொண்ணு இந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பாரு இந்த இடத்துல தப்பு இருக்குது, இந்த இடத்துலலாம் தப்பு இருக்குது பாரு, இந்த விதை வந்துட்டு நீ இப்படி ப்ரெசென்ட் பண்ணுன்னா வந்துட்டு மேபி இருக்கும். இங்கே பாரு இது என்ன டிசைன் போட்டு வச்சுருக்க, பார்டரை ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாமே ஏன் பூவெல்லாம் போட்டு வச்சுருக்க, லைக் இவ்வளோ அதாவது சென்டரில் பூ வச்சுருக்கிறதுக்கு பதிலாக நீ ஸ்கொயர் ஷேப்லேயே போடு, ரொம்ப கொஞ்சம் இன்னும் ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. சரி அந்த பொண்ணு பார்க்குறேன், ஜாடிக்கேற்ற முடி மேடம் அப்படின்னோடனே, சீப்பா அப்படின்னு சொன்னோடனே, இதெல்லாம் இப்படி பண்ணி பாரு, நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னோடனே. சரி அப்படின்னோடனே, சரி மேடம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னோடனே, காலைல சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னோடனே. அப்படியே வாங்க அப்போ நம்ம போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னோடனே.
ஏன் உனக்கு பசிக்குது அப்படின்னே, ஆமாம் மேடம் இதை சாப்பிட்டு வரலாம் அப்படின்னோடனே, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு போகிறீங்க. போய் வந்துட்டு லிஃப்ட்டில் ஏறுறீங்க. லைக் விஐபி, அதாவது சிஇஓ அவங்களுக்கான லிஃப்ட் இருக்கும்ல, அதில் ஏறாமல் நார்மலில் ஏற போகிறீங்களா. உடனே வந்துட்டு அந்த பொண்ணு, மேடம் நீங்கள் இதில் ஏற வேணாம், நான் அதில் போய்ட்டு நீங்கள் இதில் வாங்கினோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா நம்ம 2 பேரும் ஒன்றா போனேன், என்ன பெரிய குத்தமா அது அப்படின்னோடனே, இல்லை மேடம் நீங்கள் சிஇஓட ஒய்ஃப், அதனால என்ன நானும் மனுஷி தானேவா 2 பேரும் இதிலே போகலான்னே, பரவாயில்ல மேடம் இந்த லிஃப்ட்லலாம் வந்துட்டு நாங்கள் அந்த லிஃப்ட்டில் ஏறினா எல்லாம் அந்த முறைப்பாங்க சூப்பீரியர்லாம் சேர்ந்துக்கிட்டு. நல்ல விஷயம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்கன்னா அதுதான் அப்படியே உங்களுக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஆத்திரமாக வருது. அப்படி என்னடா உங்களுக்கு இருக்குது, பணக்கார ஏழைன்னா எவ்வளோ கேவலமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனசில் நினச்சிட்டு போய்ட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் கேன்டீன் வருது. கேன்டீனில் வந்துட்டு தகவல் எல்லாருக்குமே மொத்த ஆஃபீஸுக்குமே போயிடுச்சு, பாஸ் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு சில பேரில் ஃபோட்டோ எடுத்து இதான் பாஸ் ஒய்ஃப்னு சொல்லி நல்லா ஃபோட்டோலாம் சர்க்குலேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்த உடனே எல்லா பேரும் டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க. உங்களுக்கு நான் என்னடா இது, எனக்கு என்னடா பண்ணுறீங்க, எதுக்கு எந்திரிச்சு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடிலாம் திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு தான் மரியாதைன்னொடனே அப்படியே வந்து அந்த பொண்ணு சொல்கிறேன், மேடம் பார்த்தீங்களா உங்களுக்கு மரியாதை அப்படின்னே, நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓகே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களா. உடனே வந்துட்டு நீங்கள் டீ கவுண்டருக்கு போகிறீங்க. அப்படியே வந்துட்டு போய் பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவங்களாம் வந்துட்டு பாஸ் ஒய்ஃப்ன்ட்டு சொல்லுங்கள் மேடம் என்ன வேணும் மேடம் அப்படின்னே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே சுற்றி பார்த்தா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய அதாவது ஜங்க் ஃபுட்ஸும் இருக்குது, அட் த சேம் டைம் ஹெல்த்தியான ஃபுட்ஸும் நிறையா கவுண்டரில் இருக்கா நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாம் அந்த மனசு பண்ண வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்காவது நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களா. டீ தாங்க, வேறு என்ன இருக்குது, ஐயோ என்னடா எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீ மட்டும்தாங்க, டீ பிஸ்கட்ஸ் இருக்கா, பிஸ்கட்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க பார்க்குறாங்க, என்னடா அது டீ பிஸ்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு, பிளாக் காஃபியா மேம் அப்படின்னோடனே, ஐய இல்லை நீங்கள் எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி இது பண்ணி டீ ஸ்ட்ராங்காக டீ கொடுத்துருங்க அப்படின்னே அவங்களுக்குலாம் ஷாக். ஏன்னா பாஸுக்கு இங்கே தனியாக வந்துட்டு பிளாக் காஃபி சுகர் இல்லாமல் கண்ட கரும்பு மாதிரி அப்படி, அதாவது சில பிளாக் காஃபி லவர்ஸ்க்கு வந்துட்டு அது பிடிக்கும். உங்களுக்கு வந்துட்டு பிளாக் காஃபி பிடிக்காதா. ஏன்னா நல்லா பால் வந்துட்டு நல்லா வந்துட்டு இஞ்சி நல்லா சீனி அதுக்கப்புறம் வந்துட்டு டிகாஷன் எல்லாம் போட்டு அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக குடித்தா தான் அது குடிச்ச ஃபீலிங்கே இருக்குது. அதில் வந்துட்டு தண்ணிக்குள்ளே காஃபி பவுடர் போட்டால் எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அதில் வந்துட்டு நீங்கள் பெருசாக டயட் ஃபிக்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அது பெருசாக பிளாக் காஃபி மேலாம் ஈடுபாடு இல்லையா. அவங்க வந்துட்டு நீங்கள் டீ குடிக்கிற பார்த்துட்டு அவங்களுக்கே ஷாக்கு, என்னடா சிஇஓ வந்துட்டு பிளாக் காஃபி குடிக்கிறாங்க, இவங்க என்னடா டீ குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மேடம் சொல்லிட்டு இது பண்ணாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு நிறையா வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இப்படி டேபிளில் உட்காருங்க. டேபிளில் உட்காந்துட்டு இப்படி சாப்பிட்றீங்க. லைக் ஓரமாக ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளில் தான் வந்துட்டு உட்காடுறீங்க. உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்படி இந்தாங்க மேடம் எடுத்துக்கோங்கன்னு, இங்கே பாரு நான் எத்தனை தடவை சொல்கிறது, என்னை வந்துட்டு ஒய்யன்னு கூப்பிடு, 2 பேரும் ஒரே ஏஜில் தான் இருக்கோம் அப்படின்னோடனே, சரி இந்தா ஒய்யன் அப்படின்னோடனே 2 பேரும் ஸ்நாக்ஸை மாற்றிட்டு வாங்கி சாப்பிட்டு முட்டிருக்கும்போது அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு சொல்கிறான், ஒய்யன் அப்படின்னோடனே என்ன அப்படின்னோடனே, ஒரு சீக்ரெட் சொல்லவா அப்படின்னே, என்ன அது அப்படின்னோடனே, நான் உனக்கு வந்துட்டு ஒரு லைஃப் அட்வைஸ் கொடுக்குறேன். நம்ம என்ன தான் நீ என்னோடய பாஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஏஜ் படி பார்த்தா நம்ம 2 பேரும் ஒரே ஏஜில் தான் இருக்கோம் அப்படின்னோடனே, சரி லைஃப் அட்வைஸாக கொடு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி சீரியஸாக வந்துட்டு உட்காந்துட்டு கேட்டுட்ருக்கீங்களா. அப்போ வந்து சொல்கிறேன், இங்கே பாரு நீ இப்போ தான் வந்துட்டு கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கு கல்யாணம் வந்துட்டு அதுவும் யாரோட கம்பெனி சிஇஓட ஆயிருக்கு. ஸோ அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. இங்கே பாரு நிறையா பேர் இங்கே இந்த கம்பெனியில் உன் வீட்டுக்காருக்கு வந்து அடிபட பார்த்துட்ருக்காங்களோட நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் பார்த்துட்ருக்கீங்களா. உடனே வந்துட்டு ஆமாம் நான் சொல்கிறது ஷாக் ஆகாமல் கேளு, உன் புருஷனுக்கு இங்கே நிறையா பேர் அடிப்போட ட்ரை பண்ணுறாங்கன்னொடனே, என்னது அப்படின்னோடனே, ஆமாம் இது அப்படியே நான் வந்துட்டு அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், எங்கே அப்படியே வந்துட்டு கேஷுவலாக
உனக்கு பின்னாடி அந்த அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடோட எட்ஜில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லைன்லேயே வந்துட்டு கடைசியில் உட்காந்துருக்கா ஒரு அந்த பொண்ணு. அப்படி என்னோடதுல வந்துட்டு இந்த நெட்டுக்க பார்த்தேன்னா, இந்த நெட்டோட கடைசியில் பார்த்தேன்னா அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அதுக்கு ஒரு 3 சேர் தள்ளி உட்காந்துருக்க இவ, அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒருத்தி உட்காந்துருக்கா பாரு அவ, அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க எப்படி நிப்பாட்டுவ லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு இவங்க எல்லாமே உன் புருஷனுக்கு அடி போட்டிருக்காளுங்க அப்படின்னே நீங்கள் பார்க்குறீங்க. என்ன சொல்கிற அப்படின்னே, ஆமாம் அப்படின்னே, சரி அப்படின்னே, ஆனால் உன் வீட்டுக்காரு ஒருத்தருக்கும் வாங்கலை அப்படின்னே, அப்படியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தான் என்னடா இத்தனை பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அவர் யாரையும் பார்க்கலையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஆமாம் அப்படின்னா, யாரையுமே பார்க்கல, சைட்டு கூட அடிக்க மாட்டார், அவர் வாட்டுக்கு ஒரு மனுஷன் மாதிரியே அவர் பிஹேவ் பண்ண மாட்டார். நேராக வருவார், நடப்பார், ரோபோட் மாதிரி நடப்பார், குட் மார்னிங் சொல்லுவோம், ஒருத்தனை கூட மதிக்க கூட மாட்டார். அவர் வாட்டுக்கு நேராக ரூம் போவார், வருவார், ஆனால் திட்டணும்னா மட்டும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து திட்டுவார். அப்படின்னே நீங்கள் வந்துட்டு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கேன். டேசிஸ் பின்னாடி ஒரு பாட்டு கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கேட்குறீங்க, ஒருத்தரும் கூடவா பார்க்கல அப்படின்னு, ஒரு ஆளை கூட பார்த்ததே இல்லை அவர் அப்படின்னு. அப்படின்னு, ஆனால் இவளுக்கு வந்துட்டு விடுற மாதிரி இல்லை, இருந்தாலும் பயமாக இருக்குது. அவர் திட்டுறாரு, திட்டெல்லாம் வாங்குறாளுங்க, வேறு ஒர்க் விஷயமாலாம் திட்டு வாங்கும்போது திட்டு வாங்குறாளுங்க, இருந்தாலும் புருஷனுக்கு வந்துட்டு அடி போடுறாளுங்க, பார்த்து நடந்துக்கோ, இவளுகிட்டலாம் உன் புருஷனை விட்டு கொடுத்துடாதனோடனே, அவர் என்னையவே மூளை பொண்டாட்டியே நடத்தலை, இல்லை நான் அவரை விட்டு கொடுக்க வேடாமல் இருக்கணுமாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சாலும், சரி நான் இது பண்ணுறேன்னே. இவளுக்கெல்லாம் சும்மா கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை, அந்த வலிவாளுங்க. இவளுக்கு வலியில் அப்படியே வந்து அந்த ஜொல்லில் போட்டே விடலான்னா பார்த்துக்கோ. பல தடவை நானே வலிக்கு விழுந்திருக்கேன் அவளுக்கு விடுற ஜொல்லு அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க, வலிக்கு விழுந்திருக்கேன் அதே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பேசியிருக்கீங்க. டீ குடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரிவா மறுபடியும் நம்ம ரூம்க்கே போகலாம், இங்கே உட்காந்தா திட்டுவாங்க சில பேர்லாம், அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. நான் ஒரு மாதிரி வெறிக்க பார்க்குறாளுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் அவங்க ஜங்கோட ரூமில் உட்காந்துட்டு போயிடுவோம். நல்லா ஜாலியாக பேசிட்டே இருக்கீங்க, நல்லா சிரித்து பேசி ரொம்ப நாளாக பேசிட்டே இருக்கீங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் வர டைம் இல்லையா, அதனால் லஞ்சு வந்து அங்கேயே முடிச்சிடுங்க. ஆஃபீஸ்லேயே வந்துட்டு 2 பேருமே லஞ்ச் சாப்பிட்றீங்க. அதாவது அவருக்கு வந்துட்டு மீட்டிங் ரூமுக்கு போயிடுது, உங்களுக்கு வந்து இங்கே வந்துட்டு நீங்களும் அவளை போய்ட்டு திரும்ப ஒரு தடவை லஞ்ச் மட்டும் சாப்பிட்டு வந்துடுறாங்க. லஞ்சு மட்டும் திரும்ப சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு 1 o'clock அந்த மாதிரி, ஒரு 1:30 1 o'clock அந்த மாதிரி டைம் ஆகிடுது. இப்போ லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக வாய் அடிக்கிறீங்க அந்த வாய். ஏன்னா 1 மாதமாக ஒருத்தன்ட்ட கூட பேசலையா, இப்போ ஒரு ஆள் வந்து தானாக தலையை கொடுத்துருக்கு நல்லா பேசலான்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க, அந்த பொண்ணு ஈடு கொடுத்து பேசுகிறா, 2 ஜாலியாக பேசிட்டே இருக்கீங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு டக்குன்னு நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டுச்சு. உங்களுக்குன்னா பக்குன்னு ஆயிடுச்சுன்னு, யாரா அது நாக் பண்ணுற சவுண்டு, நம்ம 2 இடத்துல தானே இருக்கோம்னு தெரியுமே உங்களுக்கு எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. 2 பேருமே சோஃபாவில் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்துட்டு சம்படங்கள்லாம் போட்டு அப்படியே ரொம்ப ஜாலியாக உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களா. அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்களா. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்படி யார் அது கதவு திறந்து வருதுன்னு சொல்லிட்டு இப்படி 2 பேர் சைடில் திரும்பி பார்த்தா ஜங்குக்கு வர உங்கள் 2 பேருக்கும் பக்குன்னு ஆயிடுச்சு. அப்படியே டக்குன்னு வந்துட்டு 2 பேரும் காலெல்லாம் கீழே போட்டு வந்துட்டு அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க. செப்பலை வேற காணும். செப்பல் வந்துட்டு நீங்கள் எந்திரிச்ச ஃபோர்ஸுக்கு வந்துட்டு அது சோஃபா கட்டில் வேற போயிடுச்சு. ஐயோ செப்பலை வேற காணாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு இப்படி இது பண்ணிகிட்டே இருக்கீங்களா. அப்படின்னு நிற்கும்போது இப்படியே பார்க்குறாரு, என்ன இது அப்படின்ற மாதிரி 2 பேரும் இது மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காரா. குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு இப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே, அது பாஸ் அது வந்துட்டு ஒயன் ரொம்ப இல்லை மேடம் வந்துட்டு கம்பெனி கொடுக்க வந்து மேடம் கொண்டு, ஏன் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னே, அதான் பாஸ் ஹேன் வந்துட்டு மேடம் தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்க சொன்னாங்க சார், வேறு எதுவும் பண்ணல சார் நான் அப்படின்னே. அப்படி பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு, நீங்கள் வந்துட்டு உங்களுக்குன்னா ஏன்னா ரொம்ப டெரராக பேசுகிறாரு.
உங்ககிட்ட பேசவே மாட்டார். இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த மூஞ்சில் அப்படியே எள்ளங்கொள்ள வெடிக்குதுன்னு அந்த மாதிரி கொடூரமாக இருக்குது. அந்த மூஞ்சியை பார்க்குறதே இப்போ உங்களுக்கு பயமாக இருக்குது. என்ன இது இவ்வளோ சொல்கிறதெல்லாம் இப்போ உண்மை தானா, என்ன இந்த கொடூரமாக பேசிகிட்டு இருக்காரு இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்குங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியும் டக்குன்னு இது வந்துட்டு இருக்குங்களா. உடனே வந்துட்டு சரி போய் வேலையை பாரு அப்படின்னு. ஓகே பாஸ் அப்படின்ட்டு சொல்ல இந்த பண்ண செருப்பை தடுத்து செருப்பை காணோம். ஐயோ செருப்பை காணோன்ட்டு நீங்கள் சரி நம்மளாம் செப்பலை போட தெரியலன்னா உங்கள் செப்பலை காணும், நீங்கள் 2 பேரும் கீழே குடிச்சு தேடிட்டு இருக்கீங்க. ஐயோ செப்பலை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தேடிக்கிட்டே இருக்கீங்களா. அவன் பார்க்குற என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி உடனே வந்துட்டு என்னது அப்படின்னோடனே அது ஒன்றும் இல்லை பாஸ், இந்த ஒரு நிமிஷம்ட்டு இவையும் தேடி கொடுவோம் என் செப்பலை காணாம வேணும்னு அதுதான் நானும் தேடிட்டு இருக்கேன் என்னதையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஃபா கல்லில் போயிருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு 2 பேர் டக்குனு ஜங்குக்கு திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே வேறு சைடு திரும்பிக்கிட்டாரு. அந்த சைடு பார்க்கும்போது நீங்கள் ஜங்கு பார்க்கும்போது ஜங்கு அந்த உங்கள் சைடு திரும்பியா. ஸோ ஓகே கீழே போய் குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செப்பல் வந்துட்டு உள்ளே கிடக்கு. அப்படியே லைட்டாக சோஃபாவை கொஞ்சோண்ட நகட்டிட்டு அப்படியே 2 பேர் செப்பல் எடுத்தீங்க. அது வந்து ரொம்ப உள்ளலாம் போகல, லைட்டாக தான் இருக்குது. லைட்டாக சோஃபாவை நகட்டிட்டு அப்படியே 2 செப்பல் எடுத்துட்டு சரி பாய் பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாளா. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துப்போம் பாய் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே பொறுமையாக குசுன்னு போயிட்டீங்க. ஜங்க் அப்படி பார்க்குறேன் என்ன பண்ணுற அப்படின்னோடனே இந்த பஸ் போகிறேன். அதுக்கப்புறம் போகிற பொண்ணை பிடிச்சி ஒரு நிமிஷம் பாட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டேனோடனே நீங்கள் அவ்வளோ நேரம் வந்துட்டு அப்படியே அந்த பொண்ணை பார்த்துருப்பீங்க. டக்குன்னு 2 பேர் இப்போ ஜங்குக்கு பார்க்குறீங்க. அடப்பா இந்த பொண்ணு வேறு உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா ரிப்போர்ட்டுக்கு தான் அவள் அவ்வளோ அழுகிறான்ட்டு சொன்னோன்னே அது இந்த ரெடி ஆகிட்டு இருக்கு பஸ் அப்படின்னோடனே சரி போய் பாரு அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே அங்கேயே ஆக்கோட நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே வந்துட்டு பேசுகிறாரு. ஏன் வாயில் சொன்னால் நான் குறைஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவர் அங்கே சோஃபா இங்கிட்டு இருக்குது, டேபிள் வந்துட்டு அங்கிட்டு இருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்படி 2 பேருமே வந்துட்டு அப்படி அங்கே ஐ மீன் நீங்கள் போகிறீங்க. அந்த பொண்ணு அப்படியே ஓடிட்டா, ஒரு ஜங்குக்கு பேசின பேச்சுக்கு வந்துட்டு அப்படியே ஓடிட்டா. நீங்கள் வந்துட்டு இப்படி சாப்பிட்டியா அப்படின்னே சாப்பிட்டீங்க அப்படின்னே அப்படின்ட்டு 2 பேருக்கு என்ன பேசுனதுலோடனே நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒர்க் எப்படி போச்சுங்கிறோடனே போச்சு அப்படின்னோடனே ஏன் நல்லா போச்சுன்னு சொன்னால் என்ன குறைஞ்சா போயிடும், வாயில் இருக்க முத்து தான் உதிர்ந்து போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வேணுவா கிளம்பலாமா அப்படின்னோடனே வீட்டுக்கு போகிறோமாங்க அப்படின்னோடனே இல்லை அப்படின்னு சொன்னோடனே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. சரிங்க அப்படின்னு சொன்னோடனே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி 2 பேரும் ஒன்றா ஜோடியாக போகிறீங்களா. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கப்புள்ஸ் மாதிரி 2 பேர் வெளியே போகிறத பார்த்துட்டு அந்த ஆஃபீஸில் வந்துட்டு ஜங்குக்கு சைட் அடிக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணுங்களும் ஒரு மாதிரி பார்க்குது, என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்க்குதுங்க. ஆனால் வந்துட்டு நிம்மி வந்துட்டு பயங்கர சந்தோஷம். பாய் அப்படின்ட்டு அங்கேருந்து சைட்லேருந்து இது பண்ணிகிட்டே இருக்காளா. உடனே வந்துட்டு நீங்களும் வந்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இங்கிட்டிருந்து லைக் ஜங்குக்கு தெரியாத மாதிரியும் பட் அட் த சேம் டைம் வந்துட்டு பாய் சொல்லணும் அப்படின்றக்காண்டி பாய் சொல்கிறீங்களா. அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு லைட்டாக என்ன அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்ப பரவாயில்ல. அந்த பொண்ணு டக்குன்னு அப்படி கீழே உட்காந்துருச்சு. உங்களுக்குன்னா சிரிப்பு, இந்த பொண்ணு பாரு எவ்வளோ என்னென்ன அல்சாட்டியம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அதை பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்துட்டு கீழே போகிறீங்க. கீழே போகிறப்போ வந்துட்டு இப்படி கீழே ஜங்குக்கு ஒரு தடவை கால் பண்ணுறாரு. உண்மையை சொல்லு, வேறு எதுவும் வேலை இருக்கா, இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அடேங்கப்பா பரவாயில்லைப்பா அப்படின்ட்டு நீங்கள் என்னென்னா உடனே பாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கிளாரிஃபை பண்ணியாச்சு சார் அவ்வளோதான் அப்படின்னோடனே அவ்வளோதானே அப்படின்னோடனே அவ்வளோதான் சார் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு காலை கட் பண்ணிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க வச்சிடுறேன்னு கூட சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் கால் கட் பண்ண போனோம்னா சரி நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்னா அதை கூட சொல்லாமல் டக்குன்னு ஒரு கால் கட் பண்ணுறாரா. நீங்கள் பார்க்குறீங்க ஐய அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி காரில் ஏறுனதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி உங்களை பார்த்துட்டு கேட்குறாரு போகலாமா அப்படின்னு. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அதுக்கப்புறம் போகிறீங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு கேட்கலாமா வேணாமா, என்ன இந்த ஏரியா பக்கம் கூப்பிட்டு வரான்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா ஒரு இடத்துக்கு நிப்பாட்டுறாரு. உங்களுக்கு ஷாக்கு. சீரியஸா இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி போயிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படி இறங்கு அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகி இப்படியே பார்த்துட்டு வந்துட்டு டக்குன்னு இறங்குறீங்களா. உடனே வந்துட்டு வா போகலாம் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அப்படி பார்க்குறீங்க.
ஆ சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வந்துட்டு போய் பார்த்தா தியேட்டருக்கு கூட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு ஷாக்கு. இவர் படம் பார்ப்பாரா? ஸ் ஜான் ஜான் ஜங்குக் படம் பார்ப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருக்கீங்க. உள்ளே போயிட்டுருக்கும்போது வந்துட்டு தியேட்ரு அது வந்துட்டு தியேட்டருக்குள்ளே போயிட்டு அப்படி பார்க்குறீங்க. தியேட்டருக்குள்ளே போய் அப்படியே உட்காந்துட்டீங்க சீட்டில். படம் பார்த்தா நல்லா ஓகே ஃபைன் நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்துருக்கீங்க. அப்படியே வந்துட்டு படத்தை பார்த்து முடிச்சுட்டு வரீங்க. இப்போ அதாவது மத்தியானம் ஷோக்கு தான் போயிருப்பீங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 6 ஆயிடுச்சுல. 6:30 ஆனோடனே சரி நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவர் எதுவுமே வெளியே சொல்லிக்கிறோம் அவங்ககிட்டலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இப்போ பார்க்குறீங்க என்ன வீட்டுக்கு தானே போகணும், இப்போதுக்கு எங்கே கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தியேட்டர்லேருந்து கார் ஏறினதுலேருந்து அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன அது வீட்டுக்கு போகிற வழி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்னங்க அப்படின்னோடனே ஆ ம் அப்படின்னோடனே இல்லை வீட்டுக்கு அப்புறோன்னே இல்லை சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னோடனே அது சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்ல முடியும் அப்படின்னால வந்துட்டு சரி சாப்பிட்டு போகலாம் ஹோட்டலில் நிப்பாட்ட போகிறாருன்னு பார்த்தா அது பயங்கரமான 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நிப்பாட்டுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க 5 ஸ்டார் ஹோட்டலா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி போய் பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு இப்படி நீ போ நான் வரேன் அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த அந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. என்ன அது இது அப்படின்ற மாதிரி அந்த ஹோட்டல் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி சரி அப்புறம் இதாக சாப்பிட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம நினச்சிருப்போம் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாமா எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அது பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே வந்துட்டு கூப்பிட்றாரு போகலாம் அப்படின்னே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க. பார்த்தா அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு இவங்களாம் இருப்பாங்களா கொஞ்சம் மேனேஜர் அந்த லெவலில் இருக்கவங்களாம் ஜங்குக்கு அதை பார்த்துட்டு வேகமாக ஓடி வராங்க. வாங்க சார் குட் ஈவினிங் வாங்க வாங்க அப்படின்னோடனே எப்படி ஜங்குக்கு வந்துட்டு அதாவது அந்த மேனேஜர் வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. உடனே மிஸ்ஸஸ் ஜான் ஜங்குக் அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க ஆஹா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சாரி ஒரு மாதிரி பார்க்குறீங்களா. பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு வாங்க சார் வாங்க மேடம் அப்படி சொல்லிட்டு என்ன சார் அப்படின்னே என்ன டேபிள் புக் பண்ணிக்கிறேன்னு அப்படியே பார்க்குறேன். ஆமாம் சார் புக் ஆகிருக்கு அப்படின்னே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போயிட்டு அப்படியே உட்கார வைக்கிறாங்க. சார் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னே எப்படியே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது அவர் அவங்கள பார்த்துருப்பார் இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சிருப்பார். நீங்கள் அதை எடுத்து பார்க்குறீங்க லைக் எல்லாமே வந்துட்டு ரேட்டு கூட இருக்குது. உங்களுக்கு தொண்டைக்குள்ளே இறங்கல. அது ஒரு நார்மல் லெமன் ஜூஸ் எடுத்தால் கூட 120 அந்த மாதிரி இருக்கா. நீங்கள் என்னத்தை ஆர்டர் பண்ணலாம் இதில் பாதி டிஸ்பிளே வேறு என்னன்னு தெரியலையே. நம்ம ஆர்டர் பண்ணி நல்லாலாம் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 1500 தாட் இருக்குது. அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே சரி நீ என்ன தான் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒன்றுமே இல்லை நீங்கள் அப்படி அந்த இதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு இப்படி ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாரு என்ன அந்த பொண்ணு ஆர்டர் பண்ணுமா பண்ணாதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்படி ஒயன் அப்படின்னோடனே என்னங்க அப்படின்னு ஆர்டரு சொல்லு அப்படின்னோடனே அது வந்துட்டு நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு என்னத்தை நம்ம தப்பாக ஆர்டர் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னோடனே அவர் பார்க்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது 2 கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு 2 இது பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துருச்சு. வந்து பார்க்குறீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. எதுவுமே பேசிக்கல 2 பேருமே. ரொம்ப பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்துட்டு இது என்ன மெடிடேஷன் ஹாலடா இந்த மாதிரி அமைதியாக சாப்பிடாம பேசாமல் சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி சரி நம்ம போகலாம் அப்படின்னும் போது ஜங்குக்கு ஒரு கால் வந்துச்சு. உடனே ஜங்குக்குனா கோவமாக வருது. என்னடா இது அப்படின்ற மாதிரி இப்படியே ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டே இருக்கும்போது வந்துட்டு இப்படி ஹான் தான் சைட்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு அந்த சைடு போய்ட்டு என்ன அப்படின்னோடனே இல்லை பாஸ் நாளைக்கு மீட்டிங் அப்படின்னோடனே இங்கே பாருடா நான் இன்னும் வீட்டுக்கே போகலடா வீட்டுக்கு போயிட்டு தான்டா கால் பண்ணி சொன்னேன். இல்லை சார் நான் வெயிட் பண்ணேன் நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்கன்னு நினச்சா சார் கால் பண்ணேன் அப்படின்னோடனே இன்னும் வீட்டுக்கு போகல வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னோடனே அது இல்லை சார் அப்படின்னோடனே என்ன அப்படின்னோடனே இல்லை சார் இப்போயே சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன். இன்னும் டைம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நான்
இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னே, சரி இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு நாளைக்கு இதெல்லாம் பண்ணிடு அப்படின்னு சொன்னோடனே, ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு இந்த சைட் பேரலெல்லாம் உங்களுக்கு காமிச்சா வந்துட்டு நீங்கள் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டீங்க. பார்த்தா திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி லைட்டாக வானம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, என்னடா அது மழை வருது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படி மழை வருதுன்ட்டு அப்படியே அந்த ஒரு இடம் இருக்குது, சும்மா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. அதாவது 5 ஸ்டார் ஹோட்டலில் அந்த காரிடாரு இன்னொரு பில்டிங்க்கு இதுக்கும் கனெக்ட் பண்ணுற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பிளாங்க் ஸ்பேஸ் மாதிரி விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு இடம் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி ஒரு பில்டிங் 2 பில்டிங் நடுவில் கேப்பு. பட் ஆனால் பக்கத்தில் ஃபுல்லாக கொஞ்சம் இந்த புல்வெளி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல நின்றுட்டு நீங்கள் அப்படியே அந்த மலையை நின்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. லைக் இப்படி கையை விட்டு அப்படி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்படி ஜங்குக்கு என்னடா காலை கற்படி முடிச்சு பார்த்தாரு. அவருக்கும் மழைன்னு தெரிஞ்சிருச்சு. எங்கே வயனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த சைடு நிற்கிறத பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் வந்துட்டு இவங்க வீட்டுக்கு போகணும்னா டிராஃபிக்கில் மாட்டி இந்த மலையில் மாட்டி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி போகிறது, இப்போ இங்கேருந்து கிளம்புனாலே 2 ஹவர்ஸ்க்கு மேலே டிராஃபிக், இந்நேரம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும், மழை வேறு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது வந்துட்டு சரி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உங்ககிட்ட வராரு. அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு இப்படி உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறாரு. டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஜெர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜெர்க் ஆகிடு எப்படி திரும்பி பார்க்குறீங்களா, இவர் நிற்கிறாரு. ஒன்று உங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி இப்போ தான் உயிரே வருது. ஏன்னா டக்குன்னு வந்துட்டு பின்னாடி வந்து சொரன்ற பேய் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே வந்துட்டு இது பண்ணிட்டு அப்புறம் சாரி அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாரி கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி வாங்க அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு என்னடா மழை பெய்யுது வாங்கன்னு வேறு சொல்கிறாருன்னு மனசுக்குள்ள நினைக்கிறீங்க, என்ன சொல்லவா முடியும். அதனால் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் போகிறப்போ வந்துட்டு டக்குன்னு இல்லை அங்கிட்டு இல்லை இங்கிட்டு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சோன்னே நீங்கள் பார்க்குறீங்க, கையை பார்க்குறீங்க, அவரை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி டக்குன்னு அவர் கையை எடுத்துட்டா நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா கையை எதுக்காக பிடிச்சிருக்கேன் கேள்வியாக கேட்டேன், என்னடா கையை பிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தானடா பார்த்தேன், அதுக்கு இருக்கிற கையை விட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு இல்லை இந்த சைடு அப்படின்னே, இந்த சைடு அந்த சைடு தானே வந்தோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி ஒரு வேளை முன்னாடி வர்றதுக்கு ஒரு வழி பின்னாடி போகிறதுக்கு ஒரு வழி போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நீங்கள் வாட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. பார்த்தா அது வந்துட்டு இல்லை இந்த ரூம் செட்டப் இருக்கும்ல, அதாவது ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் ரூம்ஸ் இருக்கும்ல, ரூம் சைடு போய் இந்த சைடு வழியாக கூப்பிட்டு போவாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது லிஃப்டெல்லாம் ஏறுறாரு. என்ன லிஃப்ட் ஏறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, என்ன லிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேலே அமுக்கிறாரு. ஒரு இது ரூமுக்கு தங்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் கேள்வியெல்லாம் கேட்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி அந்த நீங்கள் இறங்க வேண்டிய ஃப்ளோர் வந்தோடனே வந்துட்டு நீங்கள் இறங்கி அந்த ரூம் கிட்டே போகிறீங்க. இப்படி உள்ளே போனோடனே நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை மழை வரனால நீ வீட்டுக்கு போகிறதெல்லாம் கஷ்டம், ஸோ நம்ம இங்கே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் போகலாம் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு ரூம்குள்ளே போயிட்டீங்க. ரூம்குள்ளே போயிட்டு உட்காடுறீங்க. அப்போ நீங்கள் போய் பெட்டில் உட்காந்த உடனே வந்துட்டு நீங்கள் அப்படி ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு அப்போ தான் கதவை லாக் பண்ணிட்டு இப்படி வராரு. அப்போ வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, என்னங்க அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. அப்படியே பார்த்தோன்னே என்னங்க அப்படின்னு கேட்டதுக்காவது என்ன சொல்லுமா இல்லை சொல்லு அப்படின்னா சொல்லாமல் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு பாரு, அந்த கண்ணை பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இல்லைங்க அது அத்தைக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம வரதுக்காண்டி அப்படின்னோடனே சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்கு தனியாக சைடு போயிட்டு இப்படி அம்மா அப்படி அப்படின்னே, என்னப்பா ஜங்குக்கு என்ன சின்ன வராமல் இருக்குது, இப்போ மழை வேறு வருது, நேரத்துக்கு இதான் வரணுன்றது, காலைல போனது இன்னுமா வீட்டுக்கு வராமல் இருப்பேன், எப்பப்பா வருவேன், இங்கே உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு அவங்க மூச்சு விடாமல் 5 நிமிஷத்துக்கு பேசுகிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பேச விட்டு கேட்டுட்டு அது இல்லைம்மா இங்கே ஹோட்டல் வந்தோம், அப்படியே இங்கேயே நாங்கள் ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்னோடனே எங்கன்னொடனே இந்த சைடுனோடனே அங்கே அவ்வளோ தூரம் எதுக்குப்பா கூப்பிட்டு போகிற அப்படின்னோடனே அப்படியே ஜங்கு பார்க்குறாரு. அது இல்லைம்மா வந்தோம் அப்படி
ஸ்டக் ஆகிட்டோம், அதனால இங்கே ஸ்டே பண்ணுறோமா, அதான் ரூம் எடுத்துட்டு ஸ்டே பண்ண போகிறோம், அதான் சொல்கிறது தான் பண்ணேன் அப்படின்னோடனே அவங்க அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன ஸ்டே பண்ணுறதுக்கு நீ கால் பண்ணியா, என்ன நீ சொல்லாமல் கொள்ளாமல் பையன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி யோசிச்சாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட கேட்காம நம்ம பையன் வந்துட்டு அவனாக வந்துட்டு ரூம் எடுத்துகிட்டு தங்க போகிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்களா. உடனே வந்துட்டு அவங்க அப்படின்னோடனே சரிம்மா அதாம்மா காலைல தான் நாங்கள் வருவோம், சொல்கிறது தாம்மா பண்ணோம் அப்படின்னோடனே அவங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நம்ம பையன் வந்துட்டு நம்மக்கிட்ட கன்சர்ன் கேட்கல, நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்ற அந்த டேர்மே வந்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு கோவமாக வருதா. உடனே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் வச்சிடுறேம்மான்னொடனே அவங்களுக்கு என்னது இது பையன் நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவான், இல்லைம்மா இப்படி மழை வந்துருச்சுமா அதனால தான்மா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுவான்னு பார்த்தா டக்குன்னு காலை வச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் எல்லாம் இப்படி பண்ணுறானே, என்ன மாறுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி டக்குன்னு காலை வச்சுருப்பாங்களே. இது வந்து ஜங்குக்கு புரியல, அவங்க ஏதோ காலை வச்சுட்டாங்க போல நினச்சிட்டு அவங்களுக்கு என்னென்னா நம்ம பையன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு கோவத்தில் வச்சுருக்காங்கன்றது கூட அந்த பையன் அவன் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே இருக்கும்போது வந்துட்டு இப்படி நீங்கள் வந்துட்டு இப்படி ஜங்கு உட்காந்துட்டு காலை வந்துட்டு பேசி முடிச்சுட்டு வந்து பார்த்தா நீங்கள் எப்படி பெட்டில் உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு அப்போ நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோ அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு போகிறீங்க. ஆனால் ஜங்கு நோட்டீஸ் பண்ணுறது என்ன ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவரே ஆமாம் இவன் என்னைக்கு நம்மக்கிட்ட பேசியிருக்காரு, நம்ம தான் பேசியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே மனசுக்குள்ள நினச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு உட்காந்துருக்காரு. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு உள்ளே போகிறாரு. இவர் வந்துட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வராரு. பார்த்தா நீங்கள் எல்லாத்தையும் கழட்டிகிட்டு இருக்கீங்க. லைக் பேங்கிள்ஸ், இயரிங், செயின்ஸ்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க. கழட்டிட்டு தாலியோட மட்டும் அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்கு வந்து பார்க்குறாரு. நீங்கள் பேசவே இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் வாட்டுக்கு அப்படியே எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அங்கே பக்கத்தில் டேபிள் இருக்குங்களா அதில் கழட்டி வச்சுட்டு அப்படி தூங்கிட்டீங்க. ஜங்குக்கு அதே மாதிரி தான். நீங்கள் படுக்கிறத பார்த்துட்டு சரி நம்மளும் தூங்கலாம், நாளைக்கு வேறு காலைல எழுந்திரிச்சு ட்ரைவ் பண்ணிட்டு அங்கே போகணும், அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃபீஸ் வர போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாட்ச்சு கோட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு பெல்ட்டெல்லாம் கழட்டி கொஞ்சம் ஃப்ரீயாக அவரும் அப்படியே தூங்குறாரு. அப்படியே தூங்குறதோடு வந்துட்டு நம்ம இன்றைக்கான எபிசோடை முடிச்சுக்கலாம். ஐ திங்க் ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு இன்றைக்கி எபிசோடு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி கொஞ்சம் பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அங்கே நம்ம பேசிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்டு அவ்வளோதான். கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் கொடுங்கப்பா, அவ்வளோதான் சொன்னேன். அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி, டோன்ட் பி அடிக்ட் அண்ட் ஜஸ்ட் இமேஜின் அண்ட் யூஸ் ஹெட்ஃபோன் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா. ஹெட்ஃபோன் போட்டதே என் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா கேட்கும். அண்ட் அவ்வளோதான்ப்பா. பை பை டேஸீஸ்.